தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் எவையெல்லாம் என்பது குறித்தான ஆலோசனை நடைபெறுகிறது. தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் கள நிலவரம் என்ன என்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்பதாக தேமுதிக எண்ணுகிறது? தற்போது இது தொடர்பாக மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. என்ன விவரம்? வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு தேமுதிக சார்பில் நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலர் கூட்டம் என்று இதனை கூறலாம். ஏனென்றால் கடந்த காலங்களில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்று மாவட்ட செயலர் பல்வேறு கருத்து கேட்கப்பட்டது. அப்போதெல்லாம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது திமுகவுடன் தான் கூட்டணி சேர வேண்டும் என்று பல மாவட்ட செயலர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு முதல் மாவட்ட செயலர் கூட்டம் இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் திமுகவுக்கு மீதம் எத்தனை தொகுதிகள் என்பது தெரியவில்லை. ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது 9லிருந்து 12 தொகுதிகள் வரை கொடுக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த அடிப்படையில் தேமுதிக எத்தனை தொகுதிகள் வேண்டும், எந்தெந்த இடங்களில் நாம் போட்டியிட வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறித்து கண்டறிய மாவட்ட செயலருடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கருத்து கேட்டு வருகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் தேமுதிக சார்பில் 84 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். தற்போது வரை 70 மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறைந்த எண்ணிக்கையில் நமக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் நாம் பலமுறை கடந்த கால தேர்தலில் அதிக தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறோம். தற்போது குறைந்த எண்ணிக்கையில் திமுக கூட்டணி நமக்கு ஒதுக்கப்படுகிறது. இருப்பினும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில் நாம் கண்டறிந்து அதற்கேற்றவாறு வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களை இந்த தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்களாக நான் தேர்ந்தெடுக்க உள்ளேன். எனவே வாய்ப்பு கிடைக்காதவர்கள், இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அதிர்ச்சியடைந்து கட்சி பணியாற்றாமல் ஒதுங்கி இருக்க வேண்டாம். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். எனவே ஒருங்கிணைந்த அனைவரும் ஒருமித்த கருத்துடன் நம் பணிபுரிந்தால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் பிரதிநிதிகள் உள்ளே செல்ல முடியும். எனவே அனைவரும் நமக்கு எத்தனை தொகுதிகள் ஒடுக்கப்படுகிறதோ அந்த தொகுதியில் நம் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அறிவுறுத்துவதற்காக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. திலகா, புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட், அதனை தாண்டி இப்போ இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கிறது. 10 அதற்கு மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்களா? என்ன எண்ணுகிறது தேமுதிக? அதே போல அவர்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கு முன்பாக செல்வாக்கு இருக்கிறது, வாக்கு வங்கி இருக்கிறது என்பதன் அடிப்படையில எந்தெந்த தொகுதிகளை அவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது? ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்த போது வெற்றி பெற்ற இடங்களெல்லாம் தேமுக அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருப்பது என்பதை கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடலூர் மாவட்டத்திலும் நிறைய தொகுதிகள் கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். அதே போன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய பிரபாகரனுக்கு அந்த விருதுநகரில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வேண்டும். இந்த 2 பேருமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை தேர்வு செய்யப்பட்டு அந்த களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் ரிஷிவந்தியம், அதே போன்று மயிலாடுதுறை, சிதம்பரம் இது போன்ற மாவட்டங்களை குறிவைத்து தேமுதிக கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளை குறிவைத்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் இதற்கு எதிரான தொகுதிகள் இருக்க வேண்டும் என்று ஒரு 20 தொகுதிகளுக்கான பட்டியலை திமுகவுடன் கொடுக்கப்பட்டிருக்க. ஏற்கனவே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது, ராஜ்யசபா தேர்தலோட ஒப்பந்தம் கையெழுத்தானது போதே தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் 9லிருந்து 12 தொகுதிகள் என்று வாய்மொழியாக பேசி முடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிறது. அதன் அடிப்படையில் குறைந்த எண்ணிக்கையில் நாம் போட்டியிட்டாலும் இந்த தேர்தலில் யார் யாருக்கு தேர்தல் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். தேர்தலில் போட்டியிடாதவர்கள் வருத்தமடைய வேண்டாம். வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உங்கள் உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு அதற்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் என்ற கருத்தை முன்வைத்துதான் இந்த கூட்டத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் பேசி வருகிறார்கள். உலகா, விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.